தோழர்களே, இன்று நான் பேச போகிற விஷயம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் அநேகமாக இன்னைக்கு இங்கே நடக்கிற உற்சவத்துக்காக வந்திருக்கிறவங்க மிகுந்த பக்திமான்கள். நானும் இதையெல்லாம் வீணு தண்டம் புரட்டு அப்படின்னு சொல்கிறவன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடவுள் உணர்ச்சி, மத உணர்ச்சி, ஜாதி உணர்ச்சி, தேச உணர்ச்சி, இதையெல்லாமும் இன்னும் உங்களுடைய சமூகத்தில் ரொம்ப காலமாக இருந்து வர்ற பல பழக்க வழக்கங்களையும் குற்றம் சொல்கிறதோடு இல்லாமல் அதையெல்லாம் அடியோடு அழித்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் பொறுத்துப்பீங்களா அப்படிங்கிறது என்னுடைய முதல் சந்தேகம். நீங்கள் பொறுத்துக்கிட்டாலும் சரி, பொறுக்காவிட்டாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா உங்ககிட்ட நான் முதல்லையே என் இஷ்டப்படி பேசுறதுக்காக அனுமதி வாங்கிட்டேன். ஆனால் நீங்கள் நான் பேசுறத பற்றி வருத்தப்படுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பார்க்கும்படி கேட்டுக்கிறேன். அது என்னன்னா, நான் ஏன் இப்படி பேசுகிறேன், இதனால் எனக்கு என்ன லாபம், இந்தபடி பேசுறதுனால எனக்கு பணம் கொடுப்பானா ஒரு மனுஷன், அதுவும் என்ன மாதிரி வயதான கிழவன்? ஜாதியை குற்றம் சொல்றதுக்கும், மதத்தை குற்றம் சொல்றதுக்கும், கடவுளை குற்றம் சொல்றதுக்கும், கோயிலை குற்றம் சொல்றதுக்கும், தேசத்தை குற்றம் சொல்றதுக்கும், அரசாங்கத்தை குற்றம் சொல்லுவதுமான ஒரு கஷ்டமும் துக்கமுமான காரியத்தை நான் ஏன் செய்யணும்? நான் இதுக்கு முன்னாடி இதையெல்லாம் ஒரு காலத்தில் ஆதரிச்சது உங்களில் பலருக்கு நல்லா தெரியும். தேசியத்துக்காக பல தடவை நான் சிறைக்கு போனதும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க இப்போ இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. இவைகளால் மக்கள் சமூகத்துக்கு ஏற்பட்ட நன்மை என்ன என்று யோசித்து பாருங்க. உலக சரித்திரம் கிடைச்ச காலம் தொட்டு ஜாதி, மதம், கடவுள், தேசம், சமூகம், அரசாங்கம் இதெல்லாம் இருந்துதான் வருது. இவைகளை பற்றி அபிமானங்களும் பெருமைகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல சீர்திருத்த முயற்சிகளும் பெரியார்களும் மகாத்மாக்களும் அவ்வப்போது தோன்றி பல சீர்திருத்த காரியங்களை செஞ்சு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இதனால மனித சமூகத்துக்கு என்ன பயன் ஏற்பட்டிருக்குது, இல்லைன்னா இது என்ன பலன் கொடுத்துருக்குது? குறைஞ்சது ஒரு 1000 இல்லைன்னா 2000 வருஷம் சரித்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சண்டாள ஏழை கஷ்டப்பட்டு கூலி வாங்கி பட்டினி கிடந்து பசியால வாடி மழையில நனைஞ்சி வெயில்ல காஞ்சி உடுக்கிறதுக்கு உடை இல்லாம, படுக்க பாய் இல்லாம, இருக்க இடம் இல்லாம அலைஞ்சி திரிஞ்சி அவதிப்படுற மக்களும் இன்னைக்கும் கோடி கோடியா இருந்துகிட்டு தான் வரணும். அப்படின்னா இதுவரைக்கும் நாம மதத்துக்காகவும் கடவுளுக்காகவும் செஞ்ச அபிமானங்களும் பக்தியும் தேச அபிமானமும் அரச அபிமானமும் இந்த கொடுமைகளை எல்லாம் ஒழிக்கிறதுக்கோ இல்லைன்னா இனிமேல் உலகத்தில் இந்த மாதிரி கொடுமைகளே இல்லாம செய்யவோ முடியலையே. ஏன் இன்னமும் எத்தனை நாளைக்கு அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி முட்டாள்தனமான வேலைகளை மேற்படி சொன்ன அபிமானங்களெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கிறது ஏன்னு கேட்க. சமீப காலம் வரைக்கும்
ராஜாக்களை எல்லாம் விஷ்ணு அவதாரம்னும் விஷ்ணு அம்சம்னு சொல்லி வந்ததோட ஒவ்வொரு கூட்டத்திலையும் ராஜ விசுவாச தீர்மானம் செஞ்ச பிறகுதான் காரியங்களை தொடங்கி வந்தோம். அது மாதிரியே சர்வத்துக்கும் கடவுளே ஆதாரபூதம்னும் அவர் அருள் பெறதே எல்லாத்துக்கும் அவசியமானதுன்னு எந்த காரியம் செஞ்சாலும் எந்த எண்ணத்தை நினைச்சாலும் எந்த பேச்சை பேசினாலும் கடவுளை நினைச்சு கடவுளை ஸ்தோத்திருத்த பிறகுதான் மற்ற காரியங்களை செஞ்சுட்டு வந்தோம். அது மட்டுமா, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கிறது பாவம் அப்படின்னு சொல்லி காடு மேடுலாம் ஊரு கிராமத்துலலாம் கோயிலை கட்டணும். சில கோயிலுங்களை கோட்டை மாதிரி கொத்தளங்களை மாதிரி பல பிரகாரங்கள் விட்டு மதில்களையும் வானலாவ கோபுரங்களையும் கட்டி தங்கத்திலையும் வெள்ளியிலையும் தாம்பரத்திலையும் சாமிங்க செஞ்சு ரத்னங்களால நகை போட்டு ஊர்ல யார் பட்டினி கிடந்தாலும் எந்த குழந்தைக்கு பால் இல்லைன்னாலும் யாருக்கு வேஷ்டி துணி இல்லாம நிர்வாணமா இருந்தாலும் யாருக்கு பொண்டாட்டி இல்லாம கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் கூட லட்சியம் இல்லாம கடவுளுக்கு பால் பழம் பஞ்சாமிர்த அபிஷேகம் ஆராதனை பட்டு பீதாம்பர உடை வருஷம் கல்யாணம் திருவிழா ஒப்பாட்டிக்கு திருவிழா இந்த மாதிரி செஞ்ச வண்ணமா இருக்கிறவங்க மக்கள்ல கோடிக்கணக்கான பேருக்கு நாள் ஒண்ணுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு விதி இல்லைனாலும் கணக்கில் அடங்காத இந்த கடவுளுக்கு 4 வேலை 5 வேலை 6 வேலை மூட்டை மூட்டையா பொங்கி போட்டு ஆராதனை அபிஷேகம் பண்ணி வந்தோமே. இவ்வளவுதானா? ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் வருஷம் 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடி அப்படின்னு வரும்படியான சொத்துக்களை பெருமையெல்லாம் தேடி வச்சோம். மத விஷயத்திலையும் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர்கள் உயிரை கொடுத்து மதத்துக்குன்னு தலையை சரிச்சிக்கிறது, கத்தரிச்சிக்கிறது, முகத்தை சரிச்சிக்கிறது, வளர்க்கறது, காதை ஓட்ட போடுறது, மூக்கை ஓட்ட போடுறது, மண்ணை பூசிக்கிறது, சாம்பலை பூசிக்கிறது, சேத்தை பூசிக்கிறது, சாணியை சாப்பிட்றது, மூத்தத்தை குடிக்கிறது, பட்டினி கிடக்கிறது, இப்படி என்னென்னமோ காட்டு மிராண்டித்தனமான காரியம்லாம் செஞ்சு கூட மதத்தையும் கடவுளையும் காப்பாற்றணும். இது மாதிரி தேசத்துக்குன்னு அடிபட்டும் உதப்பட்டும் சிறைக்கு போயும் தூக்கு மேடையில் உயிர் விட்டும் அந்நிய தேசத்தாருடன் போர் புரியுதுன்னு காரியத்தில் பல லட்சக்கணக்கான பேர் உயிர் விட்டும் தேசப்பற்றும் தேசாபிமானமும் காட்டணும். இவ்வளவும் இன்னைக்கு என்ன ஆச்சு? பழைய நிலைய வழக்குதா, புதுசா ஏதாவது சௌகரியம் செய்ததா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த நாட்டில் தற்குறிங்க எவ்வளவு பேரு? 187 பேர் தற்குறிகள் இல்லையா? இந்த நாட்டில் ஏழைகள் பாடுபட்டும் பட்டினி கிடப்பவர்கள், தங்க பிள்ளை குட்டிகளை காப்பாற்ற முடியாம மானத்தை வித்தும் விபச்சாரித்தனம் செஞ்சும் ஜீவிக்க வேண்டியவங்கலாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? யோசித்து பாருங்க. இந்த மேற்கண்ட அபிமானங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து இன்னும் எத்தனை வருஷம் பரீட்சிக்கிறது? அதையெல்லாம் சீர்திருத்தம் செய்யறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் காத்துன்னு இருக்குது? அதெல்லாம் யோசித்து பாருங்க. நான் சொல்றது என்னன்னா, இனிமே இந்த அபிமானங்களால், அதாவது ஜாதி மதம் கடவுள் தேசம் அரசு ஆகிய அபிமானங்களால் எந்த பலனும் இல்லைன்னு, அதெல்லாம் போலியும் சூழ்ச்சியும் நிறைஞ்ச ஏமாற்றங்கள் நிறைந்த ஏமாத்து வித்த அப்படின்னு சொல்றதோடு அதை விட்டுட்டு மனிதாபிமானம் அப்படிங்கிற முறையில், மனுஷ அபிமானம் அப்படிங்கிற முறையில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அபிமானம் வச்சு அன்பு வச்சு மனிதனுக்காக மனிதன் உழைப்பதும்
அன்பு காட்டுறதும் அப்படிங்கிற கொள்கையை ஏற்று நடக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். இந்த ஜாதி, மதம், கடவுள், தேசம், அரசு இது எதற்கும் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் மனிதாபிமானத்திற்கு இந்த மேல சொன்ன இந்த ஜாதி, மதம், கடவுள், தேசம், அரசு எதை வேணுமாலும் இழக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கோம். அன்னைக்குதான் எல்லோரும் மனிதர்களாக இருக்க முடியும். இதனால் ஆபத்து ஒன்றும் ஏற்பட்டுடாது. ஆனா இதெல்லாம் நீங்க நன்றாக யோசித்து பாருங்க. பழைய காரியங்கள்லாம் பயன் தராதனால்தான் நான் இப்படி பேசுறேன். உங்க புத்தியை கொண்டு ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு சரின்னு பட்டதை செய்யுங்க. நான் சொல்றது குற்றமாகவும் துவேஷமாகவும் கூட இருக்கலாம். எல்லாரும் கோயில் பிரவேசத்தை பத்தி பேசினாங்க. நானும் ஒரு காலத்துல கோவில் பிரவேசத்துக்கு முயற்சி வந்தான். ஈரோட்டில் தேவஸ்தான கமிட்டியில் கோவில் பிரவேசம் பாஸ் ஆக்கினதும், அந்த தீர்மானத்தின்படி சிலர் கோயிலுக்குள்ளே போனதும், அதனால் கேஸ் நடந்து தண்டனை ஆனதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததோடு, புதிதாக கோவில் பிரவேசம் பெறப்போகிற மக்களுக்கு புதிய கஷ்டங்களும் விளையக்கூடும் அப்படின்றத யோசித்துட்டு இப்ப வர கோயிலே தேவையில்லை அப்படின்னு தோணிடுச்சு. கடவுளை பத்தி நம்பிக்கை எப்படி இருந்தாலும் கோயிலும் பூசையும் உற்சவமும் அவசியமா அப்படின்னு யோசித்துப்பார். கடவுள் இருக்கிறதாவே வச்சுக்கிட்டாலும் அது எல்லாருக்கும் ஒண்ணு போல இல்லாம மக்களை பிளவுபடுத்தி பாழ்படுத்தி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தம், ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு உடை பாவனை எல்லாமே வேற வேற இப்படி சொல்றான். இந்த மாதிரி இப்ப ஏதாவது ஒரு வஸ்துவை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னா அதை நீங்க ஒத்துப்பீங்களா? இல்லைன்னா அந்த வஸ்துவை நம்புவீங்களா? ஆனா அந்த கடவுளுக்கு அப்படிப்பட்ட தத்துவார்த்தம் சொல்லப்படுதே, அதை ஏன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கோயில்களை எல்லாம் இடிக்கிறதுனால எந்த கடவுளுக்கும் எந்தவித நஷ்டமும் ஏற்படாது. ஆகையினால யாரும் பயப்பட வேணும். அனாவசிய செலவும் மதியினமும் முட்டாள்தனமும் விலகிடு. நீங்க எந்த முறையில கடவுளை நிர்ணயித்தாலும் சரி, எந்த முறையில எவ்வளவு நல்ல கருத்துல ஒரு மதத்தை நிர்மாணிச்சாலும் சரி, பலனெல்லாம் ஒன்னாதான் இருக்குமே ஒழிய, மூட நம்பிக்கை கடவுளை விட, குருட்டு பழக்க மதத்தை விட, சீர்திருத்த கடவுளும் பகுத்தறிவு மதமும் ஒன்றும் அதிகமா சாதிச்சிடார். எப்படி ஒரு கடவுளை சிருஷ்டித்தாலும் அவர் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அவரை வணங்கினா, அவரை பிரார்த்தித்தா பயன் உண்டு, இப்படிதான் சொல்லணும். எப்படிப்பட்ட மதத்தை சிருஷ்டித்தாலும் அதுக்கு ஒரு உபதேச கர்த்தாவை சிருஷ்டிக்கணும். அந்த கர்த்தாவுக்கு தெய்வீக தன்மை ஏற்படுத்தி தான் ஆகணும். அவர் மூலமா ஒரு வேதத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த வேதம் கடவுளால் அவருக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை மாற்றுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும். அப்புறம் அந்தபடி நடக்காதவனோ இல்லைன்னா அந்த கர்த்தாவை ஒத்துக்காதவனையோ வையவோ கொலை செய்யவோ முயற்சிக்கணும். இது மட்டும் இல்லாமல் அந்த வேதத்தில் சுயநலக்காரனுங்க, சோம்பேறிங்க தங்களுடைய நலத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிற கருத்தை எவனாவது மாற்றி சொன்னால் அது எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் சரி அவன் மேலே பாஞ்சுதான் ஆகணும். இப்படித்தான் இதுவரை நடந்து வந்திருக்கு.
ஆகவே எந்த வழியில, எந்த மாதிரியில, எவ்வளவு நல்ல முறையில கடவுளையும் மதத்தையும் வேதத்தையும் சிருஷ்டித்தாலும் அது மனித சமூக பெரும்பான்மை மக்களுக்கு ஆபத்தையும் கேட்டையும் பிரிவினையையும் முரட்டுத்தனத்தையும் குரோதத்தையும் அடிமைத்தனத்தையும் உண்டாக்கியே தீரும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற எல்லா மதத்தினுடைய நிலைமையும் பிரத்யட்சமான ஒரு அனுபவம் இருக்கு. அதனால கடவுள், மதம், வேதம் என்கின்றன கற்பனைகளை ஒழிப்பதும் அழிப்பதும் தான் மனிதனுக்கு உண்மையான விடுதலையை ஒழிய மனிதனை கடவுள் உணர்ச்சியில் புகுத்தி மதவெறியில ஆழ்த்தி வேதத்துக்கு அடிமையாக்கி கல்லில் முட்டிக்கிறதுக்கு கோயிலுக்குள்ள தள்ளுறது ரொம்ப மோசமும் கெடுதியுமான ஒரு காரியமா